வாங்க நண்பா, வெல்கம் டு லோகிஸ் டைம் சேனல். ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறது ட்ரைம் பைக்ஸை பற்றி. நம்ம சேலமில் இருக்கக்கூடிய ட்ரைம் ஷோரூம் வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு நான் ட்ரைமில் இருக்கக்கூடிய ஸ்பீட் 400 பைக் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இந்த வண்டியோட ஒப்பீனியன் என்ன, அப்புறம் இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். நண்பா, மொத்தம் அஃபோர்டபுளான பைக்ஸ் ட்ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா 400 இருக்குது, ஸ்பீட் T4, அப்புறம் ஹையஸ்டா ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்லர் இருக்கிறதுல ப்ரைஸிங் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 3 பைக்ஸோட ப்ரைஸ் என்னென்ன வரும்ன்றத இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீட் 400 ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இந்த வண்டியோட ஒப்பீனியன் என்னோடது என்ன, ஃபியூச்சர்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நண்பா, இப்போவே வந்து அதாவது ரோட்டில் நம்ம வந்து ட்ரைம் பைக்ஸ் வந்து பார்த்துருப்போம். பல லட்சம் இருக்கக்கூடிய இந்த பைக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில இருந்திருப்போம். அதே மாதிரி தான் வந்து நானும் வந்து ரோட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ட்ரைம்ப், போன்வில், இந்த வண்டியெல்லாம் வந்து பார்க்குறப்ப எவ்வளோ காஸ்ட்லியான பைக்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுமா, நம்மளால் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் எல்லாம் இருந்தது. பட் அந்த ஃபீலிங் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி ட்ரைம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பஜாஜ் வந்து ட்ரைம்போட சேர்ந்து வந்து இந்த பைக்கை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆசையை நம்மளும் வந்து ட்ரைம் பைக் வந்து பார்த்து நம்ம ட்ரைவ் பண்ணி ஓட்ட முடியும், வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே வந்து தெரியும் எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருனாலையும் நம்மளால அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸில் இந்த பைக்கை விட்டுருக்கிறது இந்த பைக்குக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டாக எனக்கு வந்து தோணுச்சு. இப்போ இந்த வண்டியோடைய ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். ட்ரைம் பிளஸ் ஸ்பீட் T4 இதுதான் ரேட் கம்மி இருக்கிறதுல 2,48,580 ரூபா. அதாவது இன்னைக்கு இந்த மந்த்ல இருக்கக்கூடிய பிரைஸ், ஆஃபர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,139 ரூபா கம்பேர்ட் டு ஓல்ட் பிரைஸ். ஸ்பீட் 400 வந்து 2,95,378 ரூபா. அப்புறம் ஸ்கிராம்லர் வந்து இருக்கிறதுல டாப் வந்து இதான் வந்து காஸ்ட்லியஸ்ட், 3,23,117 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ். இந்த ப்ரைஸிங்க்கு வந்து இந்த பைக் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீட் 400 ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸ்பீட் 400 பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்பீட் 400ல் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் எல்லோ இருக்குது, பேர்ல் மெட்டாலிக் ஒயிட் கலர் இருக்குது, ஃபேண்டம் பிளாக் செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ஃபுல் பிளாக்ல. அப்புறம் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ரெட். மொத்தம் 4 கலரில் இந்த வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கோல்டன் கலரில் இருக்கிறது வந்து இந்த வண்டி வந்து ஒரு செம்ம ப்ரீமியமான லுக் வந்து ஃப்ரண்ட் ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். செம்ம கிளாசிக்காக இந்த ரவுண்ட் ஷேப் லைட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்பீட் 400 இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்ஜின் வந்து எக்ஸாக்டாக 398.15 சிசி லிக்விட் கூல்டு இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் தான் இந்த வண்டியில் இருக்கக்கூடியது. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 40 PS ஆஃப் பவர் அட் 8,000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியை அழகாக நீங்கள் 9,500 RPM வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக ரெவ் பண்ணலாம். இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்குன்னு பார்க்குறப்ப 37.5 Nm ஆஃப் டார்க் அட் 6,500 RPMலே உங்களுக்கு டார்க் வந்து நல்ல ஒரு சூப்பரான டார்க் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட உங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து நல்லா வெயிட்டடாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவான ஒரு கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து இதில் கிடைக்குது. இந்த கிளச்சில் வந்து பார்த்தோம்னா நமக்கு டார்க் அசிஸ்ட் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க்குக்கு ஏற்ற மாதிரி கிளச் வந்து அழகாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகி உங்களுக்கு வந்து கியர் வந்து ஷிஃப்ட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து டிரைவ் பண்ணி பார்த்தேன். இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப ஒரு முரட்டுத்தனமாக KTM மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு பவர்ஃபுல்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த சடனாக ஒரு மோட்டத்தனமான பவர்ன்றது இருக்காது. நல்ல ஒரு கிராஜுவலாக ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு சிட்டி டிரைவிங்க்கு செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த வண்டியோட டிரைவிங் பொசிஷனை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். செம்ம சூப்பர் கம்ஃபர்டபுளான பொசிஷன். என்ன சீட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் பேடிங்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்னா லாங் ஜேர்னிஸ்க்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவ்க்கு, ஷார்ட் டிரைவ்ஸ்க்கெல்லாம் அருமையாக சூப்பராக சூட் ஆகும். நீங்கள் வண்டியில் உட்காந்து இந்த டிரைவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப லைட் வெயிட்டடாக உங்களுக்கு டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ஒரு சூப்பராக அழகாக வந்து இந்த வண்டியோட வெயிட்டோட நீங்கள் மேட்ச் ஆகிடுவீங்க. பட் எனிவே நான் டிரைவ் பண்ணப்போ என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு பைக்கோட ரொம்ப கனெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டி ஒரு கனெக்டடான ஃபீல் இல்லாத மாதிரி தோணுச்சு. எப்படின்னா, ஒரு ஸ்பீடாக போகிறப்ப
அந்த டேங்க்ல வந்து அந்த பேடிங் வந்து காலில் வச்சு நான் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு அந்த பேடிங் வந்து இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அக்சசரிஸ் மூலிமா வந்து பேடிங் வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிப்னஸ் அப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸாக ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்லர், ட்ரைம்ப்ல இருக்கக்கூடிய ஸ்கிராம்லர் மாடல். இதுதான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் காஸ்ட்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைலன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே சிங்கிள் சிலிண்டர் தான், அந்த எக்ஸாஸ்ட் மட்டும் டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட்ஸ் வந்துடும். உங்களுக்கு டயர்ஸ் வந்து அது வேற டயர் ஸ்பீட் 400ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடிங் டயர்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்பீட் 400 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேசஸ் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 43 mmல அப்சைட் டவுன் பிக் பிஸ்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால, அதுக்கப்புறம் பின்னாடியும் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் வந்து கேஸ் சஸ்பென்ஷன், வந்து கேஸோட மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ரியரில். சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியனோட பேட் ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரோடுக்கு பயங்கர சூப்பராக இருக்குது. நான் வந்து கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு 50ல் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்திருச்சு ஸ்பீட் பிரேக்கர் மேலே ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. சஸ்பென்ஷன் வந்து நம்ம இந்தியன் பேட் ரோட்ஸ் வந்து அழகாக வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணி சோக் பண்ணிக்கும். ஸோ ஸ்பீட் 400 சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவ் வந்து நமக்கு கிடைக்குது இந்த பைக்கில் அப்படின்றது தான் சூப்பர் சஸ்பென்ஷன். ஸோ டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 17 இன்ச்சஸ் டயர்ஸும் பேக்லேயும் உங்களுக்கு 17 இன்ச்சஸ் டயர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த டயரும் அலாய் வீல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு செம லுக் அண்ட் ஸ்டான்ஸை வந்து கொடுக்குது. அண்ட் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க் தான், பேக்கும் டிஸ்க் தான். ஃப்ரண்ட்ல வந்து 300 mmல டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து 230 mmல வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து போஷ் மூலியமா டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கணுன்றதுக்காக பிரேக் வைஸ் வந்து எப்படி இருக்கு வண்டி யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அடிக்கிறப்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு பிரேக்கிங்ன்றது கண்டிப்பா இல்லை. ஆனால் அதோட வேலையை வந்து கரெக்டாக வந்து பண்ணுது. பிரேக்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, சாஃப்ட்வேர் சைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபீலிங். பிரேக்ஸ் இன்னும் கூட அக்ரெசிவாக இருந்திருந்தா சூப்பராக ஸ்போர்ட்டியாக டிரைவ் பண்ணுறதுக்கு பிரமாதமாக இருந்திருக்கும். நான் வந்து 5.8 feet, எனக்கு சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைடிங் பொசிஷன் ஆசம். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்குறப்ப சிட்டியில் ஒரு 30 கிலோமீட்டரும், ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா 6 gear இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் பக்கம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிளைம்டு மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. நண்பா இப்போ இந்த வண்டியோடைய ஃபியூச்சர் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். ஸ்பீட் 400ல வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப லைட்டிங் எல்லாமே எல்இடி தான். அப்புறம் ரைட் பை ஒயர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ரைட் பை ஒயர் மூலிமா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் வந்து சேஃப்டியில் வந்து பார்த்தோன்னா ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வண்டியை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டும். ஸோ சூப்பரான விஷயம். இந்த வண்டியில் உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, இம்மொபைலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளச் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்க் அசிஸ்ட் கிளச் வந்துடும். அப்புறம் சார்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு USB-C டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார் கீழே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்மொபைலைசர். இந்த வண்டி வந்து தெஃப்ட்லேருந்து திருட்டுலேருந்து தடுக்கிறதுக்கு இம்மொபைலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டலில் கொடுத்துருக்கனால ஸ்பீடை வந்து ரீட் பண்ணுறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ட்ரைவ் பண்ணுறப்ப. அப்புறம் வந்து ஆர்பிஎம் நோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து நார்மல் வந்து உங்களுக்கு அனலாக் மீட்டர் வந்துடும். ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வருது, அது குட்டியூண்டு இருக்குது, பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் எனிவே அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து பார்க்குறதுக்கு டிசைன் வைஸ் வந்து நல்லா இருக்குது. ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து 6th gearல 160 வரைக்கும் டச் பண்ணலாம். 3rd gearல நீங்கள் வந்து 100 வந்து டச் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெவ் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அப்படியே லாக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் த்ராட்டலாக இல்லை அப்படின்றதான் என்னுடைய ரெஸ்பான்ஸாக இருக்குது. பட் எனிவே ஃபன்னாக தான் இருக்குது. ஆனால் KTM வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பீட் பண்ணுமான்னா கண்டிப்பாக இல்லை. நான் சொல்லிட்டு இருக்குது சடன் பிக்கப் சடன் ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா KTM கண்டிப்பாக வந்து ஓவர் பீட் பண்ணாது. நம்ம இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் பொசிஷன். வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் உட்காந்து ஹேண்டில் பண்ணுறதால வந்து அழகாக இந்த வண்டியில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். சிட்டி டிரைவ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதா தான் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாலாம் இல்லை, ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு அழகாக
பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இருக்காது. இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷனை உண்மையாலுமே நான் வந்து ரொம்ப வந்து லவ் பண்ணேன். அழகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இன்னொருத்தர் வந்து உட்கார வச்சுட்டு உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சூப்பராக வந்து இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றதா இந்த வண்டியில் ஒரு செம சூப்பரான ஒரு விஷயம். சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக பின்னாடி உட்காரவங்களும் இந்த வண்டியை வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் அவங்களுக்கு இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபிட் அண்ட் ஃபினிஷ். அந்த ஸ்விட்சஸ்லேருந்து இண்டிகேட்டர்லேருந்து அப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளாஷ் அடிக்கிற ஹை பீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச் குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்பே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த பெட்ரோல் டேங்க் உடைய கேப் அக்சசபிலிட்டி முதற்கொண்டு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குன்றதான் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த வண்டியோட பெயிண்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. பெயிண்ட்டுடைய குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கோல்டன் கலர் ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவல் காஸ்ட்லியான வண்டியில் இருக்க மாதிரியே இருக்குது. அதனால் உங்களுக்கு ஓவரால் இந்த வண்டியோட பேக்கேஜ் வந்து ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்னோட இந்த வண்டியோட அட்வான்டேஜஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்மூத் இன்ஜினாக இருக்குது. நீங்கள் ஒரு ஹோண்டா பைக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் பைக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கப்ப அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் இந்த வண்டியோட டிரைவ்னஸ் வந்து இருக்குது அப்படின்றத என்னோட ஃபீலிங். உங்களுக்கு அந்த 110 அப்புறம் வந்து 110 தாண்டி போகிறப்ப உங்களால் அந்த ஃபுட் பெக்ஸில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அது ரொம்ப வந்து டிஸ்டர்பிங்காக இல்லை. அந்த வைப்ரேஷன்ஸ்ன்றது இருக்குது, பட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லை அப்படின்றதான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கேடிஎம் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்மூத்தர் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் ஒரு ரொம்ப டே டு டே லைஃப்பில் டெய்லி நீங்கள் இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அப்புறம் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறனால இன்ஜின் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குவாலிட்டி வைஸ் இந்த வண்டியை வந்து உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த கியரை சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப எஃபர்ட் நீங்கள் அதிகமாக போட வேண்டியது இல்லாத மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு சிட்டியில் அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குது? நான் ட்ரைவ் பண்ண ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து இன்ஜின் சைடில் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப லாங் ட்ராவலுக்காக வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அந்த வண்டியோடைய ஓனர்ஸ் கிட்ட தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கணும். நண்பா, மிஸ்ஸிங் ஃபியூச்சர்னு பார்க்குறப்ப ப்ளூடூத் இல்லாதது ஒரு மிஸ்ஸிங் ஃபியூச்சராக இருக்குது. பட் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருந்தா நம்ம கிளச் அண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைடிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியோடைய என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. இந்த வண்டியோட ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்க்குறப்ப நல்ல ஒரு ப்ரீமியம் ஸ்டைலிஷான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோட்ஸ்டர் பைக் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான ப்ரைஸிங்கில் இந்த வண்டி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்களும் இந்த வண்டியை கண்டிப்பாக வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பா, டேக் கேர், பாய்.